ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இது உங்கள் தமிழ் பகுப்பாய்வு சேனல். நான் உங்கள் கோகுல். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்றதை நம்ம பற்றி பேசியிருப்போம். இதோட கண்டினியூட்டி வீடியோ தான் பார்ட் 2. அதில் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தப்ப அஃபிலியேட்டிங் மார்க்கெட்டிங்னால் வந்து நம்ம நார்மல் இது ஆன்லைனில் ஒரு மார்க்கெட்டிங் மெத்தடாலஜி அப்படின்ற மாதிரி நான் ஒரு கிளான்ஸாக சொல்லியிருந்திருப்பேன். இதை வந்து நம்ம ஒரு 3 விதமாக நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோஸில் வரப்போகிற வீடியோஸில் ஒரு 3 விதமாக எப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம், எந்தெந்த பிளாட்ஃபார்மில் பண்ணலான்றது நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். பட் நாங்கள் இதை 3 விதத்தை சூஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய மெத்தட் இருக்குது, அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். பேசிக் இந்த 3 மெத்தட். இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணி அது மூலயமா எப்படி நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்றது தான். பார்த்திங்கன்னா வெப்சைட்டுக்கு பார்த்திங்கன்னா 2 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டொமைன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்டிங். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் உங்களுக்கு வந்து டொமைன்னா என்ன, இது வந்து ஹோஸ்டிங் என்னன்னு சொல்லிடுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப பேசிக் லெவலில் இருந்து போகும். இது வந்து என்னென்னா வந்து இது பற்றி தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட்லி நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. எல்லாத்துமே டே டு டே லைஃப்பில் பார்த்துருப்பீங்க, பட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதெல்லாம் நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லலான்றதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். இதில் வந்து நான் டொமைன் என்ன, ஹோஸ்டிங் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு டொமைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டு. இப்போ வாங்க நம்ம ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். குரோமில் வந்துடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நான் லாஸ்ட் டைமில் ஒரு வீடியோ போட்டேன்ல, அது நான் சர்ச் பண்ணுறேன் பாருங்கள். 10 பெஸ்ட் ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ். ஜஸ்ட் கிளான்ஸாக என்ன ஒன்று சர்ச் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டொமைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் காமிச்சிருக்கு பார்த்தீங்களா, www.businessideainsight.com. இதெல்லாம் தான் டொமைன். இதில் பார்த்தீங்கன்னா marketanalysis.com. இது வந்து நம்மளோட வெப்சைட்டு. நம்ம வீடியோவில் போட்டதை நம்ம வெப்சைட்லேயும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் இது நம்மளோட வெப்சைட். இந்த மார்க்கெட் அனலைசின்னு சொல்கிறாங்க தெரியுமா, இந்த நேம், இதுதான் டொமைன். இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னா அந்த கடைக்கு ஒரு பேர் வைப்பீங்கல்ல, ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க, ஏதோ ஒரு பேர் வைப்பீங்க. அது மாதிரி உங்களோட வெப்சைட்டுக்கான டொமைன் நேம், அதுதான் வந்து டொமைன். ஹோஸ்டிங் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஹோஸ்டிங்னா என்னென்னு, ஏதாவது ஒன்று பிளேஸ் டு ஈட் நியர் மீ சம்திங் ஏதோ ஒன்று நான் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இதில் காமிக்குது. இதில் ஏதோ ஒன்றத்தை வந்து நான் கிளிக் பண்ணி கொடுக்குறேன். ஏதோ ஒரு டொமைன் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா. இதுதான் வந்து ஹோஸ்டிங் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு நம்ம ரியல் டைமில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஒரு கடை வச்சுருக்கீங்க, அந்த கடையோட நேம் தான் நான் டொமைனுன்ற மாதிரி சொல்லிட்டேன். அந்த கடை எந்த இடத்துல இருக்குதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுறீங்க, அது வந்து இப்போ வந்து ஒரு மெயின் ரோட்டில் இருக்கிறதுக்கும் ஒரு குக்கிராமத்துக்குள்ளே இருக்கிறதுக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஈஸி வே ஆஃப் அக்சஸ்ன்னு சொல்கிறது, அதுதான் வந்து ஹோஸ்டிங் இங்கே எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் தி இப்போ அந்த வெப்சைட் நான் இதை கிளிக் பண்ணேன்னா இது எந்த லெவலுக்கு வேகமாக ஓப்பன் ஆகுது, இதுதான் வந்து ஹோஸ்டிங். இதை வந்து தனியாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த வெப்சைட், இது எல்லாமே வந்து வெப்சைட் டெவலப் பண்ணது தான். இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வெப்சைட்டை நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம், அதன் மூலயமா எப்படி சம்பாதிக்கலான்றதை நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்க போகிறோம். இப்போ இதில் பாருங்கள், நிறைய டைப் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கா, இப்போ நம்ம ஒரு ஃபோனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மெமரி கார்டில் வந்து நம்மளுக்கு தேவையானதெல்லாம் சேவ் பண்ணிக்கலாம். வீடியோஸ் எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சுக்கலாம், எல்லாத்தையுமே வந்து லோட் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம வெப்சைட்லேயே பார்த்துங்க. இதில் வந்து இமேஜஸ்லாம் கொடுத்துருக்கு. இந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே வந்து இதுக்கெல்லாம் ஒவ்வொரு மெமரி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து விர்ச்சுவலாக எப்படி சேவ் பண்ண முடியாதில்ல, அதுக்கு ஒரு சர்வர் தேவைப்படுதில்ல, அதுதான் ஹோஸ்டிங். அதை தான் நீங்கள் வந்து டொமைன் தனியாக பர்ச்சேஸ் பண்ணுறது ப்ளஸ் ஹோஸ்டிங் தனியாக பர்ச்சேஸ் பண்ணுறது. ஹோஸ்டிங் எது யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். விர்ச்சுவல் ஆன்லைனில் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா தனித்தனி சர்வர் வச்சு நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாது. சின்னதாக வெப்சைட் வச்சுருக்கவங்க ஆன்லைன் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஒன்று கிடைக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஹோஸ்டிங் இருந்தால் நல்ல ஸ்பீடாக இருக்கும். இப்போ யாராவது நான் ஒரு ஆள் வந்து பார்க்குறேன், ஒரு கூகுளில் நிறைய பேஜஸ் காமிக்குது. இப்போ நிறைய பேஜஸ் காமிக்குது பாருங்கள். இந்த நியர் டு ஹீட் மீ நிறைய பேஜஸ் காமிக்குது. இதில் வந்து நான் 2-3 பேஜ், ஃபஸ்ட்டு பேஜ் இது ஓப்பன் பண்ணுறேன். சீக்கிரமாக ஓப்பன் ஆகலாம் என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு செகண்டுக்கு போவீங்க. தட் இஸ் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஹோஸ்டிங் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ப்ளஸ் ஸ்பீட்
ஆஃப் தி இன்டர்நெட். அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம் எதிராக அஃபிலியேட் லிங்க்ஸு அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். இது நம்மளோட வெப்சைட். இதில் பார்த்தீங்கன்னா டாப் 10 ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், 10 ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ்னு கொடுத்துருக்கோம். இல்லை நிறைய பிஸ்னஸை பற்றி நம்ம போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக நான் வந்து அந்த பிஸ்னஸை பற்றி சிம்பிளாக வந்து ஒரு கிளான்ஸாக சொல்லியிருந்துருப்பேன். இதில் பாருங்கள், இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு அஃபிலியேட் லிங்க். இது வந்து நிறைய பேர் வந்து சொல்ல மாட்டாங்க, நான் சிம்பிளாக சொல்கிற மாதிரி. இது ஒரு அஃபிலியேட் லிங்க். நான் இதை கிளிக் பண்ணேன்னா வேறு ஒரு பேஜுக்கு வந்து இது ஓப்பன் ஆகும். வேறு ஒரு பேஜுக்கு வந்து ஒரு லிங்க்குக்கு வந்து இது கொண்டு போவோம். மேபி நான் அதில் வந்து இப்போ வந்து அஃபிலியேட் லிங்க்கை வந்து நான் ஆட் பண்ணலை. இன்கேஸ் கொரியர் ஃப்ரான்சிஸ் கொடுக்கறதுக்காக அந்த டாப்பிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வெப்சைட்டை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். மேபி நான் இதில் வந்து இந்த இதுவில் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணி இவங்ககிட்டேருந்து நான் அஃபிலியேட் லிங்க் இதுமாரி ஒரு லிங்க் வாங்கி நான் இங்கே வச்சுருந்து நான் இதை வேறு யாராவது வந்து இது கிளிக் பண்ணியிருந்தாங்கன்னா இந்தமாரி தான் போகும், இந்த லொக்கேஷனுக்கு போகும். இது மூலிமா நீங்கள் ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா எனக்கு காசு. சிம்பிள், இதுதான் கான்செப்ட். பட் இதெல்லாம் அஃபிலியேட் லிங்க் இல்லை. அது இந்த இதில் வந்து அஃபிலியேட் லிங்க் இல்லை, மற்ற இதில் அஃபிலியேட் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா, இதுமாரி ஒரு வெப்சைட்டை ரெடி பண்ணணும். இது வந்து ரொம்ப பேசிக்கான வெப்சைட், நம்ம வெப்சைட் தான். இதுமாரி ஒரு வெப்சைட்டை ரெடி பண்ணி நீங்கள் வந்து உங்கள் டாபிக்ஸ் நிறைய எழுதிட்டு அதை வந்து நிறைய பேர் வந்து விசிட் பண்ணணும். இப்போ கூகுள் ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணுறாங்க, இப்போ நான் பெஸ்ட் பிளேஸ் டு ஈட்னு சொன்னோடனே எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ வெப்சைட் காமிச்சது பாருங்கள். இதெல்லாம் வந்து தானாக வர்றது கிடையாது, நம்மள ஒரு ஆள் ரெடி பண்ணுறது தான் இதெல்லாம். அவங்க இன்ஃபர்மேஷனை கூகுள் மூலிமா நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறாங்க. நீங்கள் கண்டினியூஸாக வந்து இதுமாரி இப்போ வெப்சைட்டில் வந்து கண்டென்ட் எழுதிட்டே இருந்தீங்கன்னா இந்தமாரி வந்து ஃபஸ்ட்டு பேஜில் ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணோம்னா உள்ளே போகும். பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன், உள்ளே போகுதுங்களா? உள்ளே வந்தாச்சுன்னா இது எல்லாமே வந்து நம்மள மாதிரி ஒரு பர்சன் ரெடி பண்ணது தான். இது மூலிமா இது எல்லாமே வந்து மணி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கிளிக் பண்ணி என்னது இந்த ஹோட்டல் கூட டைப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறீங்க, அது அவங்கள பற்றி படிக்கிறீங்க, இது மூலிமா அவங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும். இது எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இதில் வந்து என்னடா நான் வெப்சைட்டில் எழுதுறது அப்படின்லாம் கேள்வியே கேட்காதீங்க. எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்குது, எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் தெரியும். இப்போ வந்து ஒரு இன்ஜினியராக இருந்தால் இன்ஜினியர் ஃபீல்டில் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று தெரியும், ஒரு டாக்டராக இருந்தால் டாக்டர் ஃபீல்டு ஏதாவது ஒன்று தெரியும். எதுவுமே இல்லை, நார்மல் ஒரு ஃபார்மராக இருந்தால் ஃபார்மர். படிச்சுட்டு நீங்கள் ஃபார்மர் பண்ணுறீங்க, உங்களுக்கு பேசிக் இங்கிலீஷ் தெரியுது, இல்லை தமிழ் தான் தெரியுது, ஃபார்மிங்கை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும், விவசாயத்தை பற்றி எல்லாமே தெரியும்னா அதை பற்றி எழுதலாம். அதை படிக்கிறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து நான் இன்னொரு விஷயமும் நான் இந்த இதில் சொல்லித்தர போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வெப்சைட் பில்ட் பண்ணிவிட்டு இந்தமாரி லிங்க்கை கொடுத்து தான் சம்பாதிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இன்னொன்றும் இருக்குது. இந்த வெப்சைட்டை வந்து படிக்கிறாங்க தெரியுமா, கூகுள் ஆட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. யூடியூப்பில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கூகுள் ஆட்ஸ்ன்னு. அதையும் நம்ம வெப்சைட் மூலிமா லிங்க் பண்ணலாம். லிங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த அஃபிலியேட் லிங்க் மூலிமா தான் சம்பாதிக்கணும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு யாராவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணி அது மூலிமா தான் காசு வரணும். அது ரொம்ப உங்களுக்கு டஃப்பாக இருக்க மாதிரி, அது டஃப்பான விஷயம் கிடையாது. டஃப்பாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் எழுதிட்டே இருக்கேன், எனக்கு வந்து கூகுள் மூலிமா காசு வரணும் அப்படின்னு அதுக்கும் வழி இருக்குது. அதையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். எப்படின்றத நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் ஃப்யூச்சர் வீடியோஸில் எப்படி என்னன்றது டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். பாருங்கள். தென் இன்னொரு விஷயத்தை நான் மறந்துட்டேன். அப்புறமா நம்ம மெயினாக வந்து டாப்பிக்கே நம்ம மறந்துட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டொமைன் எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் கோடேடியில் போயிட்டு நீங்கள் ஒரு வெப்சைட்டை சிம்பிளாக வாங்கிக்கலாங்க. ஒரு டொமைனை வாங்கிக்கலாம். நீங்கள் ஒன்றுமே தேவையில்லை. கோடேடி வெப்சைட்குள்ளே போங்க, உள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன தேவை அது ஏதாவது ஒன்று, நான் இல்லை ஏதோ மைஸ்பாட்டுன்னு இருக்குது, கிளிக் பண்ணுறேன், சர்ச் பண்ணுறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள், சர்ச் பண்ணால் அவங்க அவைலபிலிட்டி காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, மை ஸ்பாட். அந்த வெப்சைட்டு நான் கேட்ட பேருக்கு இருக்கா, மை ஸ்பாட்டுன்னு இருக்குது, இல்லை கேட்டிருந்தேன். பட் அது இல்லை. அது வேணும்னா உங்களுக்கு வந்து 8000 ரூபாய் கேட்குறாங்க. உங்களுக்கு தேவையில்லை, அவ்வளோ ரேட்லாம் கொடுக்க தேவையில்லை. 499 ரூபாயில் நம்ம ஒரு வெப்சைட்டை சிம்பிளாக வாங்கிட்டு போயிடலாம் கோடடியில். இல்லை பாருங்கள், அவங்க கொடுக்குற பேரில் உங்களுக்கு என்ன பேர் தேவையோ அதை சர்ச் பண்ணிங்கன்னா அது கிடைக்கும். கொடுத்து ஆடு டு கார்டு கொடுத்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போக வேண்டியது தான். கூடவே சேர்த்து ஒரு டொமைனை பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. டொமைனை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா, 499 ரூபா. இதில் வந்து 2 இயர்ஸ் அதெல்லாம் தேவையில்லை, 1 இயருக்கு போடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்க்கு ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இதுக்கு பண்ண தேவையில்லை. எதுக்கு இந்த டொமைன் முக்கியமாக வந்து இதுதான் உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வச்சுங்களேன். பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா 1 இயர் இருக்கும். 1 இயருக்கு வந்து ஒர்க் பண்ணலாம். ஆட் டு கார்டு கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து டொமைனை பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா ஹோஸ்டிங், நான் அதே ஹோஸ்டிங்கும் இதிலேயே கிடைக்கும். நம்ம ஹோஸ்டிங்கையும் வந்து வாங்கிக்கலாம். இந்த
ஹோஸ்டிங் கொடுத்துருக்கா. சேம் ஹோஸ்டிங் போனீங்கன்னா ஹோஸ்டிங்கில் போயிட்டு என்ன இது உங்களுக்கு எந்த மாதிரி பிளான், 99 ரூபா மாதத்துக்கு. ஃபஸ்ட்டு மாதம் ஒரே ஒரு மந்த்துக்கு மட்டும் ஹோஸ்டிங் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் டொமைன் நேம் இருக்குது பார்த்தீங்களா, பர்ச்சேஸ் பண்ண டொமைன் நேம், அது பேரை போட்டிங்கன்னா அதோட ஹோஸ்டிங் ரெடி ஆகிடும். உங்களுக்கு ஒரு 25 MB ஃப்ரீயாக கொடுத்துருவானுங்க, 25 GB கொடுத்துருவாங்க. நீங்கள் அதில் என்ன ஒன்றாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். பார்த்தீங்களா, நெக்ஸ்ட் மந்த்து ரெனியூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களே ஆஃபர்லாம் கொடுப்பாங்க. 3 மாதத்துக்கு பண்ணிங்கன்னா அவ்வளோ நீங்கள் வாங்கிக்கலாம். பட் 99ன்றது ஒரு டீசெண்டான ப்ரைஸு. இப்போ இந்தியாவில் ஃப்ரீக்வெண்ட்டாக கோடாடி இருக்குது. இன்னும் நிறைய வெப்சைட் டொமைன் ப்ரொவைட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அவங்களையும் நான் அதை பற்றி சொல்கிறேன் நான். பட் இது நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது, அதனால் சொல்கிறோம். உங்களுக்கு எங்கே இன்கேஸ் உங்களுக்கு இதை பற்றி ஐடியா இருந்து வேறு எங்கேயோ பர்ச்சேஸ் பண்ணாலும் பண்ணலாம். நேம் ஸ்பீட், நேம் சீப்பு அப்படின்னு நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கக்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா வந்து வெப்சைட்டில் 2 விஷயம் முக்கியம், டொமைன், ஹோஸ்டிங். அது 2 விஷயம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பார்த்திங்கன்னா நம்ம வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்ன, இது நம்ம என்ன பண்ண போகிறோம், வெப்சைட் டெவலப் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அஃபிலியேட் லிங்க்கு இதுமாரி வெப்சைட்டில் நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எழுதி இந்த வெப்சைட் ஃபுல்லாமே நம்ம வந்து டெவலப் பண்ண போகிறோம். அதெல்லாம் வீடியோஸில் வரப்போகுது. இதில் இருக்க ஃபார்மேட் அப்படியே நம்ம டெவலப் பண்ண போகிறோம். நம்மளுக்கான சொந்த வெப்சைட், அதில் நம்மளுக்கான கண்டென்ட் எழுத போகிறோம். அது மூலிமா அஃபிலியேட் லிங்க்கை யூஸ் பண்ணி சம்பாதிக்க போகிறோம். அப்படி இல்லைனா கூகுள் ஆட்ஸ் மூலிமா சம்பாதிக்க போகிறோம். இதுக்கு ரொம்ப பொறுமை முக்கியம். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்துருந்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து அடுத்து என்ன பார்க்கலாம், இந்த வெப்சைட்டை டெவலப் பண்ணுறோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வெப்சைட்டை டெவலப் பண்ணுறோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.